ஜெய்ஹிந்துன்னு சொன்னவங்க மீது தேச துரோக வழக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் சற்று அதிர்ச்சியாக இருக்கும். இது எங்கே நடந்தது, யார் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இதை குறித்த செய்தியைத்தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய பக்கத்து நாடு பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானுக்கும் நமக்கும் எப்பொழுதுமே ஏழாம் பொருத்தம்தான். பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் தான் இப்பொழுது அது சார்ந்த சில செய்திகளைத்தான் நான் எடுத்து வைக்கிறேன். சுதந்திர தினம், நமது இந்தியாவின் சுதந்திர தினம் வந்தது உங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திர தினம். டெல்லியில் அதை பெருமையோடு கொண்டாடினார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக தேசிய கொடியை ஏற்றிய களங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் ஒரு சம்பவம் பாகிஸ்தானில் நடந்திருக்கிறது. பாகிஸ்தானில் 2 இளைஞர்கள் ஒரு பதிவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளத்தில். அது என்ன பதிவென்றால், இந்திய தேசிய கொடியை போட்டு ஜெய்ஹிந்த் என்கின்ற வார்த்தையை அதில் பதித்து அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இது பதிவு செய்தவுடன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி பாகிஸ்தானை சார்ந்த இளைஞர்கள் இந்தியாவிற்கு கொடியை போட்டு ஜெய்ஹிந்த் என்று போட முடியும் என்று. இது காவல்துறைக்கு சென்றிருக்கிறது. காவல்துறை விசாரித்த பொழுது இந்த 2 இளைஞர்கள் தான் அந்த கொடியை போட்டு ஜெய்ஹிந்த் என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. காவல்துறை அந்த 2 இளைஞர்களையுமே கைது செய்கிறது. கைது செய்து அவர்களை விசாரணைக்குட்படுத்தி அவர்கள் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று, பாகிஸ்தானின் இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதாகவும் தேச விரோத குற்றங்களை அவர்கள் செய்ததாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு செல்கிறது. நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றம் பிணை கேட்டிருந்த அந்த 2 பேருடைய பிணையை தள்ளுபடி செய்துவிட்டது. உங்கள் மீது பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்கு நீங்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு பெருங்குற்றம் செய்தவர்களாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு நாங்கள் பிணை தர முடியாது என்று நீதிமன்றம் மறுத்து விடுகிறது. பாகிஸ்தானில் முன்பும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு கல்லூரியில் 4 மாணவர்கள் இந்தியாவின் தேசிய கீதத்தை அவர்கள் பாடுகிறார்கள். இந்தியாவின் தேசிய கீதத்தை அவர்கள் பாடினார்கள் என்கின்ற காரணத்திற்காக அந்த 4 மாணவர்களையும் கல்லூரியை விட்டு நீக்கிவிடுகிறது அந்த நிர்வாகம். இது முன்பு நடந்த சம்பவம். இப்பொழுது ஜெய்ஹிந்த் போட்டார்கள் என்பதற்காக தேசவிரோத குற்றத்தில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.